பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். தினம் ஒரு சிந்தனை அப்படிங்கிற தலைப்புல கடந்த 2 மாதங்களாக பலதரப்பட்ட கருத்தியலை, பலதரப்பட்ட சிந்தனைகளை தினந்தோறும் மாஷா அல்லாஹ் நம்ம பேசிக்கிட்டே வர்றோம். இன்னைக்குள்ள மிக முக்கியமான ஒரு சிந்தனை அப்படிங்கிறது, இன்னைக்கு சமூக நிலையில சமூக சேவைகள் செய்யக்கூடிய, இல்ல சமூகத்தை பத்தி யோசிக்கிறோம்னு சொல்லக்கூடிய அவங்க எந்த நிலையில இருந்தாலும், ஒரு நிறுவனம் நடத்தலாம், ஒரு ஸ்கூல் நடத்தலாம், இல்ல மதரசாக்கள்ல உஸ்தாதுகளா இருக்கலாம், இல்ல சமூகத்தினுடைய பெரும் பொறுப்புகள்ல வசிக்கலாம், இல்ல என்ஜிஓல மிகப்பெரிய பொறுப்புல இருக்கலாம். எப்படி இருந்தாலும் சமூகத்தை கட்டமைக்கக்கூடிய அந்த பணி செய்யும் போது எங்களிடத்துல சில அடிப்படையான ஐடியாலஜிக்கல் ரொம்ப ரொம்ப தேவை. அதை கொண்டுதான் நம்மளால ஒரு நீண்ட இலக்குள்ள சமூகத்தை, தொடர் பயணம் உள்ள சமூகத்தை நம்மளால உருவாக்க முடியும். மாஷா அல்லாஹ், இன்னைக்கு கூட நம்முடைய ஜாமியா இல்மியாவுல மாஷா அல்லாஹ் ஆரணியில 40 உலமாக்களுக்கு இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் நடந்துச்சு. 40 உலமாக்கள் கிட்டத்தட்ட ஒரு 6 டேஸ் அவங்க கலந்துக்கிட்டாங்க. அவங்கள்ட்ட சொல்லப்பட்ட விஷயங்கள், அந்த 6 நாள்ல அவங்க பயிற்சி அடைந்தது எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு. ஒரு 6 டேஸ்ல அவங்கள்ட்ட எவ்வளவு பெரிய மாற்றங்கள் உருவாகுமா அப்படிங்கறத நினைக்கும் போது எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. அவ்வளவு பெரிய ஒரு சேஞ்சஸ், மைண்ட் செட்டே அவங்களுக்கு ஒரு மாற்றம் அடைஞ்சிருக்கு மாஷா அல்லாஹ். அப்ப இன்னைக்கு சமூக சேவைக்குள்ள நாம அந்த தெளிவு, அந்த ஐடியாலஜியை நம்ம உருவாக்கிக்கணும். ஒன்று, எப்பயுமே டிஸ்கிரைப், எதையும் விளங்கக்கூடிய ஆற்றலை உருவாக்கிக்கணும். யாரு பேசினாலும், யாரு என்ன கருத்துக்கள் சொன்னாலும் காது கொடுத்து முதல்ல கேளுங்க. உடனே உங்களுடைய கருத்தையோ இல்லாத வெட்டவோ இல்ல அவரை துண்டிக்கவோ நினைக்காதீங்க. அவர் சொல்லக்கூடிய கருத்து என்ன அப்படிங்கறத காது கொடுத்து கேட்க முயற்சி செய்யுங்க. கேட்டாவே இங்க பல பிரச்சனைகள் தீர்ந்து போயிடும். இங்க எல்லாத்துக்குமே கவலை இருக்கு, இங்க எல்லாத்துக்குமே மிகப்பெரிய இலக்கு, திட்டம், முயற்சி எல்லாத்துக்குமே இருக்கு மாஷா அல்லாஹ். அப்ப யாராவது ஏதாவது சொல்ல வந்தா, நம்ம ஸ்கூலுக்கோ, நம்ம என்ஜிஓக்கோ, நம்முடைய ஆர்கனைசேஷனுக்கோ, நம்ம மதரசாக்களுக்கோ, இது இப்படி பண்ணா நல்லா இருக்கும் யாராவது சொல்ல வந்தா காது கொடுத்து கேளுங்க. அப்படியா, நாங்க முயற்சி செய்யறோம் அப்படின்னு சொல்லுங்க. விளங்குதல் அப்படிங்கிறது மிக முக்கியமானது. மனசு ஃபுல்லா எதையாவது ஒண்ணு வச்சுக்கிட்டு, இல்ல உள்ளத்துல வேற எதுவும் வச்சுக்கிட்டு அடுத்தவங்க சொல்றதை கேட்க முயற்சிக்கும் போது அது மனதுல படாது. 2வது, எதையுமே காதுகள்ல கேட்காதீங்க, உள்ளத்துல கேளுங்க. அறிவாளிகளாக இருக்காதீங்க, சிந்தனைவாதிகளாக மாறுங்க. அப்ப டிஸ்கிரைப், தயவு செய்து யார் என்ன சொன்னாலும் காது கொடுத்து கேளுங்க. அப்படியா அப்படின்னு கேளுங்க. இது மிக முக்கியமான ஒரு தன்மை. 2வது தன்மை, எக்ஸ்பிளைன். எல்லாத்தையும் உங்க நிலையிலிருந்து யோசிக்காதீங்க, எல்லாத்தையும் அவங்கவுங்க நிலையிலிருந்து யோசிங்க. ஒருத்தவங்களுக்கு கூட்டுறதுக்கு வேலை கொடுக்கறீங்க அப்படின்னா, அந்த ஒரு ஆளால எவ்வளவு கூட்ட முடியும், எவ்வளவு நேரத்துல கூட்ட முடியும் அப்படிங்கறத அறிந்து அவருக்கு அந்த வேலையை கொடுங்க. அது அவருக்கு புரிய வைங்க. அவருக்கு ஒண்ணு எக்ஸ்பிளைன் பண்ணும் போது அவர் நிலையிலிருந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. உங்க நிலையிலிருந்து. நம்ம பெரிய பெரிய அறிவாளியா இருக்கலாம், பெரிய புத்தகம் படிச்சிருக்கலாம், பெரிய பெரிய போஸ்டிங்ல இருக்கலாம். ஆனா நம்ம நிலையிலிருந்து மனிதர்கள்ட்ட பேசக்கூடாது. மக்களை ஏற்றுக்கொண்டு, அக்செப்டன்ஸ், மக்களை ஏற்றுக்கொண்டு அவங்க நிலையிலிருந்து பேசணும். குழந்தைகள்கிட்ட பேசும்போது அவங்க நிலையிலிருந்து யோசிச்சு பேசுங்க. பெண்கள் மனைவிட்ட பேசும்போது, அம்மாட்ட பேசும்போது அவங்க நிலையிலிருந்து பேசுங்க. எல்லா நிலையிலும் மற்றவங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு முயற்சி செய்யுங்க. சரியான முறையில விளக்கங்களை நிதானமாக கொடுக்க முயற்சி செய்யுங்க. 3வது, பிரிடிக்ஷன், அனுமானிங்க. அடுத்த வருஷம் என்ன நடக்கும், அதுக்கு அடுத்த வருஷம் என்ன நடக்கும், சமூக பொருளாதார சூழ்நிலைகள் எப்படி போகுது, பிரிடிக்ஷன் பண்ணுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கந்தக் யுத்தத்துல வயித்துல கல்லு, சொல்லப்பட்ட வார்த்தை ரோமையும் கிஸ்ராவையும் வெல்லுவோம்னாங்க. எல்லாரும் சிரிச்சாங்க. முனாஃபிக்குகள், அங்க இருக்கக்கூடிய காஃபிர்கள், யூதர்கள் எல்லாம் சாப்பாட்டுக்கு வழி இல்ல, இவர் எப்படி ரோமையும் கிஸ்ராவையும் வெல்லுவார். ஆனா அடுத்த 12 வருஷத்துல முஆத் இப்னு ஜபல், காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹும், சைமன் டனீஸா, உமர் ரலியல்லாஹுடைய খিলাফத்துல ரோமும் கிஸ்ராவும் வீழ்த்தப்பட்டுச்சு. பிரிடிக்ஷன் பண்ணுங்க, அனுமானிங்க. அனுமானிச்சு வாழ்க்கையை கொண்டு போங்க. ஸ்ட்ராட்டஜிக்கல் பிளான் பண்ணுங்க, திட்டமிடுங்க. திரும்ப திரும்ப முயற்சி செய்யுங்க, விட்டுறாதீங்க. 4வது, மாடிஃபிகேஷன். எதை நம்ம அனுமானிச்சோமோ, எதை நம்ம யூகிச்சோமோ, எதை நோக்கி திட்டமிடுறோமோ அதை மாற்றம் அடைகிற வரைக்கும் முயற்சி செய்யுங்க. ஒரு சில நேரங்களில் நம்ம காலத்தில் அதை செய்ய முடியாம போலாம். ஆனா திட்டங்கள் தொடர்ந்தா நம்முடைய வருங்கால சந்ததிகளுடைய காலத்தில் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். மாற்றம் உடனே நிகழாது. நான் அடிக்கடி உங்கள்கிட்ட சொல்றது, குறைஞ்சது 10 வருஷம் ஆகும், அதிகபட்சம் 33 வருஷம் ஆகும்.
பரவாயில்ல, 50 வருஷம் ஆயிட்டு போகுது, 100 வருஷம் ஆயிட்டு போகுது. ஆனா திட்டங்கள் இட்டுக்கொண்டே இருங்க, மக்களை உருவாக்கி கொண்டே இருங்க. அந்த மாடிபிகேஷன், அந்த மாற்றங்கள், நன்மையான ஹக்கான மாற்றங்கள் ஏற்படுற வரை முயற்சி செய்யுங்க, விட்டுறாதீங்க. 5வது மிக முக்கியமான ஒரு பகுதி, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்க. கிராட்டிடியூட். எல்லா நிலையிலும் நம்ம கேட்காமையே ஈமான கொடுத்திருக்கிறான், கேட்காமையே இந்த உம்மத்துல நபியினுடைய உம்மத்தாக நம்மளை உருவாக்கி இருக்கிறான், பிறக்க செய்திருக்கிறான். அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்க எல்லா நிலையிலுமே. ஒவ்வொரு நாளும் 2 ரக்காத் ஷுக்ரியா நஃபில் அதிகப்படுத்துங்க. உலகம் மிகப்பெரிய மாற்றத்தை நோக்கி நகரும். நம்மளால இங்க எல்லாமே முடியும். அப்படிப்பட்ட ஒரு மன இயல, ஒரு சிந்தனை ஆற்றல, மைண்ட் செட்டை உருவாக்குங்க. இந்த உருவாக்குதல தான் கடந்த 6 நாட்களாக மாஷா அல்லாஹ் அந்த 40 உலமாக்களும் கொடுக்கப்பட்டுச்சு. அவங்க இன்னைக்கு ஃபீட்பேக் சொல்றாங்க. எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு அவங்களுடைய அந்த நிகழ்வை பார்த்துட்டு. மாஷா அல்லாஹ், அல்லாஹ் தஆலா அவங்கள பொருந்திக்கொள்ளணும், எல்லாத்தையும் பொருந்திக்கொள்ளணும். தொடர்ந்து பயணிக்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கி அருளணும். ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.